வெல்கம் டு இஸ்லா ஸ்டடீஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 10th மேக்ஸில் சாப்டர் 1 ரிலேஷன் அண்ட் ஃபங்க்ஷனில் எக்ஸாம்பிள் 1.3 பார்க்க போகிறோம். கொஷின் பாருங்கள். லெட் a ஈக்குவல் டு எக்ஸ் பிலாங்ஸ் டு என். என்ன நேச்சுரல் நம்பர். நேச்சுரல் நம்பர்னால் என்னதுன்னா ஸ்டார்ட் வித் 1 அப்படியே போயிட்டே இருக்கும் இன்ஃபினிட்டி வரைக்கும். இப்போது எக்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா எக்ஸ் கிரேட்டர் தென் 1 லெஸ் தென் 4. அப்போது எக்ஸ் வந்து 1 விட பெருசாகவும் 4 விட கம்மியாகவும் இருக்கும். அப்போ என்ன வரும்? ஏ வந்து 2 3. ஓகேவா? இப்போது பி எக்ஸ் பிலாங்ஸ் டு ஹோல் நம்பர். ஹோல் நம்பர்னால் என்னது? ஹோல் நம்பர்னால் 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஓகேவா? அப்போது 0 எக்ஸ் வந்து என்னது? 0 கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் லெஸ் தென் 2. அப்போது 0வையும் சேர்க்க சொல்லியிருக்காங்க. அப்போ 0 1 2வை விட கம்மினாலும் நம்ம 2வை சேர்க்கலை. ஓகேவா? அப்புறம் சி ஈக்குவல் டு எக்ஸ் பிலாங்ஸ் டு என். என்னன்னா நேச்சுரல் நம்பர் 1 தெரியும். அப்போது எக்ஸ் லெஸ் தென் 3 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போனா என்ன? நேச்சுரல் நம்பர்ஸ்னால 1லேருந்து ஸ்டார்ட் ஆகும். 1 2 3யை விட கம்மி. ஸோ அவ்வளோதான். ஓகேவா? இப்போ நம்ம என்ன சொல்லியிருக்காங்க? வெரிஃபை பண்ணணும். அப்போது ஏ இன்ட்டு பி யூனியன் சி அண்டு ஈக்குவல் டு ஏ இன்ட்டு பி யூனியன் ஏ இன்ட்டு சி. ஓகேவா? இதுதான் கொஸ்டின். ரொம்ப சிம்பிள். ஃபஸ்ட்டு பி யூனியன் சி இதை நம்ம கண்டுபிடிக்கலாம். எல்ஹெச்எஸ் பண்ணிக்கலாம். எப்போயுமே ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் தான் பண்ணணும். பி யூனியன் சி. அப்போது யூனியன்னா ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு அதை தெரிஞ்சுக்கணும். எல்லா ரெண்டு பியில் இருக்க செட்டில் இருக்கிறதும் சியில் இருக்க செட்டில் இருக்கிறதும் எழுதணும். எல்லாமே எழுதணும். ஆனால் ஒரு தடவை எழுதணும். இதுதான் என்னது? யூனியன். சிம்பிளானது. இப்போது பியில் இருக்கிறது என்னென்னு பார்ப்போமா? பி என்னது இருக்குது? ஒரு செட் போட்டுக்கிட்டு 0, 1. சியில் என்ன இருக்குது? 1, 2. ஓகேவா? இப்போது பி யூனியன்னா என்னது? இதில் என்னென்ன இருக்குது? ஓகே, இங்கே ஒரு யூனியன் போட மறந்துட்டேன், போட்டுக்கோங்க. ஓகே, இப்போது என்னென்ன லெட்டர்ஸ்லாம் இருக்குது பாருங்கள். என்னென்ன இதெல்லாம் இருக்குது பாருங்கள். 0 1 1 2. ஒரு தடவை 1 எழுதுனா போதும். சரியா? ஒரு எலமெண்ட் ஒரு தடவை எழுதினா போதும். ஸோ 0 1 2. இதுதான் என்னது? பி யூனியன் சி. அப்புறம் ஏ இன்ட்டு பி யூனியன் சி அப்படின்னா என்ன? ஏ இருக்கிறது என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 2, 3. அப்போது 2, 3 இன்ட்டு என்னது? பி யூனியன் சி என்னது? 0 1 2. ஜஸ்ட்டு எப்பயும் போல் க்ராஸ் பண்ணணும். இதோட இது இதோட இது இதோட இது. அப்போ இதோட இது இதோட இது இதோட இது. ஓகே, ரொம்ப சிம்பிள் தான். செட் போட்டுக்கலாம். 2, 0 2, 1 2, 2 3, 0 3, 1 3, 2. ஓகேவா? புரிஞ்சா? இப்போ நம்ம வந்து ஆர்ஹெச்எஸ் பண்ண போகிறோம். ஹெச்எஸ். இப்போது ஏ இன்ட்டு பி, இங்கே பாருங்களேன், ஏ இன்ட்டு பி யூனியன் ஏ இன்ட்டு சி சொல்லியிருக்காங்க. அப்போது ஏ இன்ட்டு பி பண்ணணும். அப்போது என்ன செய்யணும்? ஏவோடது என்னது பாருங்கள்? 2, 3. பியோடது என்னது? 0, 1. அப்போது 2, 3 0, 1. இது ரெண்டையுமே நம்ம க்ராஸ் பண்ண போகிறோம். அப்போது சிம்பிள் தான். 2, 0 2, 1 3, 0 3, 1. ஓகே, ஒரு செட் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் என்ன கொஸ்டின் இருக்காங்க? ஏ இன்ட்டு சி கேட்டிருக்காங்க. அப்போ என்னது? ஏ என்னது? 2, 3. சி என்னது? 1, 2. அப்போ இதை க்ராஸ் பண்ண போகிறோம் நம்ம. இப்போ ஒரு செட் போட்டுக்கலாம். 2, 1 2, 2 3, 1 3, 2. ஓகேவா? இதுதான். இப்போ நம்ம என்ன கேட்டிருக்காங்கன்னா ஏ இன்ட்டு பி யூனியன் ஏ இன்ட்டு சி அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போது என்ன பண்ணணும்? இதில் யூனியன்னா என்னது? இது ரெண்டே எடுத்துக்கணும். இப்போது இதில் என்னென்னலாம் இருக்கோ அது எல்லாமே எழுதணும். ஆனால் ஒரு தடவை எழுதணும். 2, 0 2, 1 3, 0 3, 1. இப்போ 2, 1 இங்கே வந்துருச்சு. ஸோ எழுத வேணாம். அப்போ 2, 2 3, 1 வந்துருச்சு. எழுத வேணாம். அப்போது 3, 2
ஓகேவா? இப்போது பார்த்துக்கோங்க, ஏ இன்ட்டு பி யூனியன் ஏ இன்ட்டு சிக்கு வந்து ஒரு இது கிடச்சிருக்கா. இதுவும் மேலே நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் பாருங்கள், ஏ இன்ட்டு பி யூனியன் சி. இதில் ரெண்டில் இருக்க ஆன்சரும் ஒன்றா தான் வரும். செக் பண்ணிவிட்டு ஆன்சர் போட்டுக்கோங்க. ஹென்ஸ் ப்ரூவ்.